ஒரு அடர்ந்த காட்டோட தொடக்கத்துல ஒரு பெண் ஆடும் அதோட பெண் குட்டியும் இருந்துச்சு. அந்த இடத்துல அதிகமா காட்டு விலங்குகளோட நடமாட்டம் இருக்காது. அது மட்டும் இல்லாம பறந்து விரிந்த புல்வெளின்னு அவங்களுக்கு தேவையான எல்லாமே அங்க இருந்துச்சு. அதனால காட்டுக்குள்ள போக வேண்டிய தேவையே அவங்களுக்கு இல்ல. இருந்தாலும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு காட்டுக்குள்ள போகணும்னு ரொம்ப ஆசை. அவங்க அம்மா கிட்ட அதோட ஆசைய சொல்லும் போதெல்லாம் அது ரொம்ப ஆபத்தானது, அங்கெல்லாம் போகவே கூடாதுன்னு சொல்லிடும் அந்த ஆடு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் ஆடு அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஆட்டுக்குட்டி 8 அடி பாய்ச்சலா காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. ரொம்ப தூரம் ஓடினப்புறம் டயர்டாகி ஒரு குகைக்குள்ள போய் குளிருக்கு அடக்கமா நல்லா தூங்கிட்டு. அது ஒரு நரியோட குகை. நரி குகை வாசல்ல வரும்போது உள்ள யாரோ இருக்கிறத கண்டுக்குச்சு. உள்ள யாருன்னு நரி ரொம்பவே வேகமா கேட்டுச்சு. பயந்து நடுங்கி போன ஆடு ஒரு நொடியில சுதாரிச்சு, நான் தான் சிங்கம், காட்டுக்கே ராஜா, ஒரே மூச்சுல 3 புலிய அடிச்சு சாப்பிடுவேன். நீ என்ன ஒத்த நரியா வந்திருக்க? போய் 3 புலிய கூட்டிட்டு வா அப்படின்னு ரொம்பவே அதிகாரமாவும் கம்பீரமாவும் சொல்லுச்சு. இத கேட்டு பயந்து போன நரி ஓடி போய் ஒரு புலிய கூட்டிட்டு வந்துச்சு. மறுபடியும் ஆட்டுக்குட்டி, நான் தான் சிங்கம், காட்டுக்கே ராஜா, நீ என்ன ஒரே ஒரு புலி வந்திருக்க? போய் இன்னும் 2 புலிய கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னுச்சு. இத கேட்டு இந்த முறை புலியும் பயந்து நடுங்கி ஓடிடுச்சு. இந்த கதையில வர ஆட்டுக்குட்டி மாதிரி நீங்களும் பேரண்ட்ஸ் ஸ்பீச்சை மீறி லைஃப்ல ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கலாம். அதுல இப்ப ரொம்பவே ஒரு கஷ்டமான ஃபேஸ்ல கூட இருக்கலாம். இப்ப உள்ள சூழ்நிலைய எப்படி சமாளிக்கிறதுன்னு தீர்க்கமா யோசிச்சு தெளிவா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா லைஃப்ல பெருசா ஜெயிப்பீங்க. ஏன்னா நீங்க பேரண்ட்ஸ்ட கேட்க கூடாத ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் கெரியர் அட்வைஸ். உங்க கெரியர்ல நீங்க எப்படி இருக்கணுங்கிற டெசிஷனை நீங்க மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா அதுவும் ஒரு பெரிய அடர்ந்த காடு தான். அந்த காட்டுல உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி நீங்க எவ்வளோ தெளிவா சிந்திச்சு ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறீங்களோ அது உங்களை லைஃப்ல ரொம்ப பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. யாருக்கு உபயோகமா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒளிபடைத்த கண்ணாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.